இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரீலான்சிங்கில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய மனதை தயார்படுத்திக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த ஃப்ரீலான்சிங் ஸ்பேஸில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஃப்ரீலான்சிங் ஒர்க் அவைலபிளாக இருக்குது, இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம் தானா, அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்போ இந்த உலகத்தில் வந்துச்சோ அந்த காலகட்டத்திலேருந்து இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது நமக்கு தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, இந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிறது மிக எளிமையாக ஆக்கப்பட்டதுனால ஒரு சில வேலைகளை ஒரு சில நபர்கள் எங்கேருந்து வேண்டுமானாலும் செய்து அவங்க அனுப்ப முடியும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் இந்த ஃப்ரீலான்சிங் ஜாபில் ரிமோட்லேருந்து நிறைய ஒர்க் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சனால தொடர்ந்து இந்த மாதிரியான ஜாபுகளுக்கான தேவை அப்படிங்கிறது அதிகரிச்சுது. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் பெரிய அளவில் மாற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில புதிய தொழில்நுட்பத்தினால் உங்களுக்கு ஒரு சில புதிய வேலை வாய்ப்புகள் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை பற்றி சோசியல் மீடியாவில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாய பிம்பம். அதாவது இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு சிம்பிளாக நீங்கள் ரிமோட்லேருந்து பண்ணி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா போதும், உங்களால் ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பல லட்சங்களை நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கில் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய பிம்பம் உண்டாக்கப்பட்டிருக்குது. இது மிக மிக தவறானது. இது மிகப்பெரிய ஒரு பொய். மற்ற எந்த ஒரு வேலையும் போலவே இந்த ஃப்ரீலான்சிங்லேயும் நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு கடினமாக உழைத்தால் மட்டும்தான் உங்களால் நல்ல ஒரு பணம் இதில் சம்பாதிக்க முடியும். ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதை பார்க்குற நபர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இரண்டாவதாக நமக்கு இந்த ஃப்ரீலான்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கடந்த ஒரு 20 வருஷமாக பெரிய அளவில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில தொழில்நுட்ப மாற்றத்தினால ஒரு சில சின்ன சின்ன புதிய வேலைகள் வந்திருந்தாலும் பெரும்பாலும் இந்த ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே விதமான ஜாப் தான் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா ஃப்ரீலான்சிங்கில் மக்கள் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபீல்டு ஹைலி சேச்சுரேட்டட் ஃபீல்டு. அதாவது ஏற்கனவே பல நபர்கள் இதில் அவங்க ஏற்கனவே கால் பதிச்சு அவங்க தொடர்ந்து இதில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஃபீல்டில் போட்டியும் அதிகமாக இருக்குது. ஸோ போட்டி அதிகமாக இருக்கிறனால இதில் விளையாட்டுத்தனமாக ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய திறமையை இங்கே நிரூபித்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஃபீல்டில் பணம் சம்பாதிக்க முடியும். மூணாவதாக இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை ஸ்கேம். எஸ், ஸ்கேமர்ஸ் அதிகமாக புகுந்து விளையாடுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீலான்சிங்கில் தான். இதில் ஏன்னா பல நபர்கள் அவங்க இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை எந்த காலகட்டத்தில் தேடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்போ ஒரு பணம் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் தான் அவங்க இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை தேடுவாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு சம்பாதிச்சா நல்லா இருக்குமே, ஒரு மணி நீடு இருக்குதே, ஸோ நமக்கு இருக்கிற டைமில் இன்னொரு வேலை பார்த்து நம்ம கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பணம் சம்பாதிக்கூட ஒரு தேவையோடு அவங்க அந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை தேடும்போது இதை பயன்படுத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்ஜி, ஒரு நீடை பயன்படுத்தி மக்களை மேனிப்புலேட் பண்ணி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்ச காசையும் பிடுங்கிட்டு போகக்கூடிய ஸ்கேம் அப்படிங்கிறது ஃப்ரீலான்சிங் வேர்ல்டில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி அல்லது ஒரு பர்டிகுலரான ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் வெப்சைட்டை காட்டும். ஆனால் நீங்கள் அதில் உள்ளே போய் அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டெப்பாக போய் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, முதலாவது உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் முதல்ல உங்ககிட்ட பணத்தை வாங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் பெரும்பாலான லிங்க் உங்களை கொண்டு போய் விடும்.
அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலை தேடுற நபர்களிடத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் காசையும் பிடுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்கேம் தான். நான் சொல்கிறது வந்து ஒரு இது தான். இந்த மாதிரி பல விதங்களில் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஸ்கேம் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டில் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறனால வந்து அப்போ இந்த காலத்தில் வந்து ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. எல்லா காலகட்டத்திலேயும் நீங்கள் சரியான விதத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா, சரியான ஒரு திறமையை நீங்கள் வளர்த்து கொண்டீங்க அப்படின்னா, நீங்கள் கடினமாக உழைப்பதற்கும் நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களாலையும் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கில் வந்து சாதிக்க முடியும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கும் ஃப்ரீலான்சிங்கில் பண்ணுறதுக்குமான ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பொறுப்படுத்துக்கிறீங்க. ஒர்க்கு இல்லாமல் குறைஞ்ச ஒர்க்கில் நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும், அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுக்கணும். என்ன ஒன்றே ஒன்று, அது வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்குது. நீங்கள் விரும்புகிற நேரத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீடத்தை அது வந்து கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதில் மாற்றமே தவிர, மற்றபடி ஃப்ரீலான்சிங் ஒர்க்கில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெரிய விதமான எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. கடின உழைப்புக்கும் திறமைக்கும் வந்து எந்த விதத்திலும் மாற்று கிடையாது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த காலகட்டத்திலையும் ஃப்ரீலான்சிங்கில் சாதிக்க முடியும். ஸோ பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பேசியாச்சு, என்ன மனநிலையோடு நீங்கள் உள்ளே வரணும் அப்படிங்கிறத பேசியாச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃப்ரீலான்சிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னுடைய சேனலில் 2-3 வீடியோக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சேனல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இந்த சேனல் உள்ள வீடியோஸ் வந்து உங்களை மாதிரியே பல நபர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் வந்து பல நபர்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் கொடுக்கும். நம்ம கண்டினியூ பண்ணலாம். டேட்டா அனாலிசிஸ். ஸோ இப்போ வந்து ஃப்ரீலான்சிங்கில் இது ரொம்ப முக்கியமான தேவை உள்ள ஒரு ஃபீல்டாக பார்க்கப்படுது. டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஃபீல்டு. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டாவாக வேணாலும் இருக்கலாம். வேறு கம்பெனிகள் இருக்குது. அந்த வேறு கம்பெனிகளில் பார்த்திங்கன்னா மேபி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கம்பெனியாக இருக்கலாம், அல்லது வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கம்பெனியாக இருக்கலாம், அல்லது வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கம்பெனியாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து உங்களுக்கு ரா டேட்டா கொடுப்பாங்க. அதாவது அவங்க சம்மந்தப்பட்ட பல டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்கும். அந்த டேட்டாவை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதிலிருந்து மீனிங்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ரிசல்ட் எடுத்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது. இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் எல்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுடைய திறமையை வளர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு சில கம்பெனிகளுக்கு அவங்களுக்கு இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி மீனிங்ஃபுல்லாக உங்களால் வந்து அதுலேருந்து ஒரு சில ரிசல்ட் எடுத்து கொடுத்து அதனால் அந்த கம்பெனியினுடைய சக்ஸஸுக்கு உங்களால் உதவி செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஃபீல்டில் உங்களால் சாதிக்க முடியும். கிராஃபிக் டிசைன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீலான்சிங் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒன்றும் மாற்றமடையலை. கிராஃபிக் டிசைன் இன்னும் ஒரு சில விஷயங்கள் கூட இருக்குது. இது எல்லாமே பல வருடமாக இருந்துகிட்டு இருக்கிற விஷயந்தான். ஆனாலும் இதுக்கான தேவை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவே வந்து ரொம்ப ஈஸியாகவே பல நபர்களால் வந்து நிறைய கிராஃபிக் டிசைன்லாம் பண்ண முடியுது. இருந்தாலும் கூட ப்ரொஃபஷ்னல் ஒர்க் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு மனிதனுடைய இன்புட், ஒரு மனுஷனுடைய டச் அப்படிங்கிறது அங்கே தேவைப்படுது. அதனால் இந்த கிராஃபிக் டிசைன் வந்து எப்போவுமே ஒரு நீடு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். நீங்கள் ஒரு தரமான ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்னா உங்களால் வந்து இந்த ஃபீல்டில் சாதிக்க முடியும். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனிக்கு அவங்களுடைய சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ நாட் நெசசரிலி நீங்கள் வந்து இதில் அந்த சோஷியல் மீடியாவுடைய கான்டென்ட் க்ரியேட் பண்ணுற ஆளாக நீங்கள் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த கான்டென்ட் க்ரியேஷன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம கிராஃபிக் டிசைனர் சொல்லி சொன்னோம் இல்லையா, அவங்க செய்யக்கூடிய விஷயம். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க, ஒரு ஃபேஸ்புக் வச்சுருப்பாங்க, ஒரு ட்விட்டர் வச்சுருப்பாங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பாங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு அவங்க வேறு நபர்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அதை நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணி அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட்டடாக வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வச்சுருக்கிறது உங்களுடைய பொறுப்பு. பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு சொல்லி அவங்க தனியாக ஆள் ஹையர் பண்ணி சம்பளம் போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்குன்னு ஒரு டீமே இருப்பாங்க.
இப்போ ஒரு சில ஒரு மீடியமான கம்பெனி, ஒரு ஸ்மால் கம்பெனி அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க வந்து இதுக்குன்னு சொல்லி ஒரு டீமெல்லாம் அவங்க வந்து தயாரிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து அப்படிப்பட்ட கம்பெனிகளை அணுகி நான் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னென்ன டீட்டெயில் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். இதோடு கூட நீங்கள் கிராஃபிக் டிசைனராகவும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிசைனும் பண்ணி அவங்களுடைய சோஷியல் மீடியாவை மேனேஜும் பண்ணும்போது இது வந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒர்க். இதன் மூலமாக உங்களால் அதிகமான பணம் ஈட்ட முடியும். காப்பி ரைட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பற்றியோ ஒரு கம்பெனி பற்றியோ நீங்கள் வந்து எழுதி கொடுக்குறது, இதுதான் காப்பி ரைட்டிங். இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பற்றி உங்கள்கிட்ட வந்து அவங்க அந்த ப்ராடக்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுறது, ஒரு கம்பெனி பற்றி நீங்கள் வந்து ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுறது, இதுதான் காப்பி ரைட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக அந்த மாதிரி காப்பி ரைட்டிங் அப்படின்னு சொல்லி எழுதுகிறவங்க ரொம்ப காமனாக எழுதியிருப்பாங்க. அதனுடைய எழுத்து நடை பார்த்திங்க அப்படின்னா அது ஏதோ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எழுதப்பட்டது மாதிரி இருக்காது. சர்வசாதாரணமாக நார்மலாக எழுதப்பட்ட ஒரு பிளாக் போஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நாசூக்காக அந்த பிளாக் போஸ்ட்டுக்குள்ளே அவங்க வந்து அந்த ப்ராடக்டை வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க, அல்லது அவங்க அந்த கம்பெனியை வந்து அந்த சர்வீஸை வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி ரைட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது வந்து நிறைய கம்பெனிகளில் இதற்கான நீடு இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு எழுத்து திறமை இருக்கும் அப்படின்னா காப்பி ரைட்டிங் அப்படிங்கிறது இப்போவும் உங்களால் நல்லா சம்பாதிக்க முடிஞ்ச ஒரு ஃபீல்டு தான். வீடியோ எடிட்டிங் அனதர் ஃபெமிலியரான ஒரு ஃபீல்டு. என்றைக்கு மல்டிமீடியா வந்துச்சோ அன்னையிலேருந்து இந்த வீடியோ எடிட்டிங்கான தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமான கான்டென்ட் சோஷியல் மீடியாவில் மல்டிமீடியா பல கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணப்படுது. அப்படி கிரியேட் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பல நபர்கள் அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அவங்களுக்கு அந்த எடிட்டிங்கில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா, இந்த ஸ்கில்லை நீங்கள் நல்லா வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சரியான நபர்களை தேடி பார்த்து கண்டுபிடிச்சி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில கிளையண்ட்ஸை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்ட்லேயும் கூட இந்த காலகட்டத்திலையும் சம்பாதிக்க முடியும். வெப் டெவலப்மெண்ட், இந்த வெப் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப அதிகமான நீடு உள்ள ஒரு ஃபீல்டாக தான் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் இப்போ வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியானதாக மாறிடுச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு உட்காந்து கோடிங் எழுதணும், ஒவ்வொரு பிக்சராக எடுத்து போட்டு அது ஒரு பெரிய ஒர்க்கு தான். ஆனால் இப்போது உங்களால் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கறதன் மூலமாகவே உங்களால் வந்து உங்களோட அந்த வெப்சைட் க்ரியேஷனில் ஒரு 80% ஒர்க் வந்து உங்களால் முடிச்சிட முடியும். ஒரு ரிமைனிங் ஒரு 20% ஒர்க்கு தான் இன்றைக்கி வந்து மேனுவலாக ஒரு சில விஷயங்களை அங்கங்கே ஒரு சில விஷயங்களை ஜாயின் பண்ணி விடுறது, ஒரு சில விஷயங்களை மேனுவலாக என்டர் பண்ணுறது, லிங்க் கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இப்போ இருக்குது. ஆனாலும் கூட இப்போவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு மாதிரியான சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ண தெரியாது. நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது, ஆனால் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்காது. அவங்களோட வெப்சைட் ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி அட்ராக்டிவாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இப்படிப்பட்ட பிஸ்னஸஸை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி, சார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி தரேன், அதை நானே மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இதன் மூலமாக உங்களால் சம்பாதிக்க முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ், இந்த வெப்சைட் கிரியேஷன் மாதிரியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இன்றைக்கி ஆட்கள் தேவைப்படுது. இந்த வெப்சைட் கிரியேஷனை விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்கில் வேணும். ஏன்னா நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி வரும்போதே எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் வந்து எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் செட்டப் பண்ணி உங்களுக்கு வந்து அதை பண்ண தெரியணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நீங்கள் கற்றுக்க தான் வேண்டியது இருக்கும். ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம், யூடியூப் எடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு பிஸ்னஸோ அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்னு சொல்லி ஆசை இருக்கும். ஆனால் எப்படி ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட பிஸ்னஸஸை நீங்கள் அணுகி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் உருவாக்கி இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரோச் பண்ணி அதுக்காக நீங்கள் கிளையண்ட்ஸை வந்து சேர்த்து அவங்களுக்கு நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களால் பணம் ஈட்ட முடியும்.
ஆப் டெவலப்மெண்ட். எஸ், இந்த ஆப் டெவலப்மெண்ட் மூலமாகவும் வந்து உங்களால் இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கில் வந்து சம்பாதிக்க முடியும். ஆப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பெருமளவில் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து ஆப் கிரியேட் பண்ணணும். ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தனியாக க்ரியேட் பண்ணணும், iOSக்கு நீங்கள் தனியாக க்ரியேட் பண்ணணும், வெப் ஆப் அப்படிங்கிறது தனியாக க்ரியேட் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து சூழ்நிலை மாறி இருக்குது. ஒரே இடத்துலையே எல்லா பிளாட்ஃபார்முக்கும் உங்களால் வந்து ஆப் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அது ஆண்ட்ராய்டில், iOSயில், வெப்பில், அதில் வந்து ஒரு யூனிஃபைடான ஒரு டிசைன் இருக்கும். அது வேறு மாதிரி இருக்காது, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த ஆப் டெவலப்மெண்ட்டில் வந்திருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு சில பிஸ்னஸஸ் அப்ரோச் பண்ணி, சார் உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, யூனிஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய அளவில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆப் டெவலப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளையண்ட்ஸை பார்த்து நீங்கள் வந்து ஆப் டெவலப் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைலி உங்களுக்கு பே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நல்ல சரியான ஒரு சில கம்பெனிகள் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து இதை ஒரு ஃப்ரீலான்சிங்காக நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே உங்களால் இதில் வந்து நல்ல ஒரு காசு பார்க்க முடியும். ஏஐ ஹெல்ப்பர், அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஓரளவு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு, எல்லா இடமும் வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனிகளெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சேட் பண்ணும்போது அங்கே வந்து உங்களுக்கு திரும்ப ரீப்ளை பண்ணுறதுக்கு ஆள்லாம் இருக்கிறதில்ல. அவங்க என்னென்ன விஷயங்கள் அவங்க டீட்டெயில் இருக்குதோ அது எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதை ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் வந்து சேட்டிங் மூலமாக என்ன கேள்வி கேட்குறாங்களோ அவங்க கேள்விக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு பதில் சொல்லுது. ஸோ இது வந்து நீங்கள் சின்ன கம்பெனிகளுக்கு நீங்கள் செட்டப் பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து சேட்டிங் மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா மக்கள் ஃபோன் பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து அவங்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் பண்ணும்போது அவங்க என்ன கேள்வி மக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறத அது வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்து அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போய் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த ஃப்ரீலான்சிங்கில் ஒரு பெரிய அளவில் வந்து கண்டிப்பாக பணம் ஈட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கவனமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். காலங்கள் சூழல்கள் எப்படி மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டு உங்களை திறமையானவங்களாக மாற்றி நீங்கள் வந்து உங்களோட உழைப்பை வந்து நீங்கள் கொடுத்து உங்களால் முன்னேற முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஈஸியாக உள்ளே போய் ரொம்ப சிம்பிளாக சின்ன வேலையை பார்த்து நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கற்பனை உலகத்தில் மட்டும் இருக்காதீங்க. அதிலிருந்து வெளியே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஃப்ரீலான்சிங் ஒர்க்லையும் கூட நம்மளால் சாதிக்க முடியும், பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மனநிலையை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.